குறைந்த அளவு பல பிரயோகம் செய்து அவர்களை கலைந்து போக செய்தனர். கதிராமங்கலத்தில் குடிநீரில் கச்சா எண்ணெய் கலந்துள்ளதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். ONGCயின் கச்சா எண்ணெய் ஆழ்துளை கிணறுக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து வரும் வேளையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது பற்றி கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மகேஸ்வரன் தர காத்திருக்கிறார். அவரிடம் மகேஸ்வரன், கடந்த 30ஆம் தேதி கச்சா எண்ணெய் குழாயில உடைப்பு ஏற்பட்டிருந்தது. இது பத்தின செய்திகளை பார்த்தோம். இந்த சூழல்ல குடிநீர்ல என்ன கலந்திருக்கிறதா சொல்றீங்க? பொதுமக்களோட வீடுகள்ல போட்டிருக்க ஆழ்துளை கிணறுகள்ல தான் இந்த எண்ணெய் கலந்திருக்கா, இல்ல ஊராட்சி சார்பில் விநியோகிக்கப்படுற நீர்ல கலந்திருக்கா? சொல்லுங்க. சரண்யா, ONGC ஆழ்துளை கிணறுகள் இந்த பகுதியில் அமைக்கப்பட்ட பிறகு கடந்த 2001 இந்த பகுதியில் ONGC ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு இப்பொழுது அந்த கதிராமங்கலம் மற்றும் சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல குடிநீர் நிலத்தடி நீர் மட்டம் வெகுவாக குறைந்து விட்டது. வீடுகளிலே அமைக்கப்பட்டிருக்கிற ஆழ்துளை குடிநீர் தண்ணீர் குழாய்களிலே கச்சா எண்ணெய் கலந்து வருகிற இந்த குற்றச்சாட்டை கதிராமங்கலம் கிராம மக்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். இதையடுத்து கதிராமங்கலத்தை பொறுத்தவரை கதிராமங்கலம் கிராம ஊராட்சிக்கு 11 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டுகிறது. கிராம ஊராட்சியின் சார்பாக, மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீராக வழங்கப்பட்டிருக்கிறது என்ற மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்திருந்தார். ஏற்கனவே கடந்த 30ஆம் தேதி அந்த வடதுர்க்கை அம்மன் கோயில் அருகாமையிலே உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெயானது ஸ்ரீராம் என்கிற வயலில் வெளியேறியது. இதையடுத்து தொடர்ச்சியான போராட்டங்களை இந்த கிராம மக்கள் முன்னெடுத்து வர்றாங்க. இன்றைய தினம் 7வது நாளாக அந்த பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் கிராம மக்கள் கூடியவர்கள் கூட நாங்கள் மாவட்ட ஆட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இப்பொழுது இல்லை. இதற்காக போராடிய 10 பேரை விடுதலை செய்த பிறகுதான் நாங்கள் பேச்சுவார்த்தை தொடர்வோம். இல்லை என்றால் வருகிற சனிக்கிழமை எங்களுடைய குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டைகளை எல்லாம் மாவட்ட நிர்வாகத்திடம் திரும்ப ஒப்படைப்போம் என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலை தான் இன்று காலை வழக்கம் போல இந்த 11 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து வெளியேறுகிற விநியோகம் செய்யப்படுகிற பகுதிகளிலிருந்து பெரிய கடற்கரை என்கிற பகுதியிலே குடிநீரை குடிப்பதற்காக பொதுமக்கள் குடங்கள் மற்றும் மாளிகையோடு சென்ற பொழுது அந்த மாவட்ட நிர்வாகம் கிராம ஊராட்சியிலிருந்து விநியோகம் செய்யப்படுகிற அந்த குடிநீரில் கச்சா எண்ணெய் கலந்து நீங்களே அந்த காட்சிகளை பார்க்கலாம். எண்ணெய் திட்டுகளாக பிடித்து வைக்கிற குடிநீர்ல இருக்கு. அதாவது அந்த நிலத்தடியில போட்டிருக்கிற ஆழ்துளை கிணறுகளில் இருந்துதான் கச்சா எண்ணெய் கலந்து கலங்கலான பயன்படுத்த முடியாத தண்ணீராக இருக்கு என்ற பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்து வந்த நிலையிலே மாவட்ட நிர்வாகமே விநியோகம் செய்கிற தண்ணீரிலையும் இப்படி கச்சா எண்ணெய் கலந்து இருப்பது பொதுமக்கள் மத்தியிலே மேலும் ஒரு அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இதையடுத்து இந்த பெரிய கடத்தல் பகுதியிலே பூம்புகார் கல்லணை சாலையிலே பொதுமக்கள் சாலை மறியலிலே தற்போது ஈடுபட்டிருக்காங்க. மகேஸ்வரன், நேற்று இதே மாதிரி ONGC மேலதிகாரி ஒரு பேட்டியில கூறும்போது இதே மாதிரி அந்த ONGC திட்டமானது இந்தியாவின் மற்ற இடங்களிலும் இருக்கு அப்படின்னும், தமிழகத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, இது முழுக்க முழுக்க பாதுகாப்பானது அப்படின்னு நேற்று தான் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு உறுதியை கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில அதற்கு அடுத்த நாளே நேரடியாகவே பாதிப்பை அங்க இருக்க மக்கள் நம்மளுக்கு காட்டுறாங்க. இது குறித்து அந்த மேலதிகாரி ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்காரா? சரண்யா, ONGC நிர்வாகத்தை பொறுத்தவரை அவர்கள் தொடர்ந்து மக்கள் ONGC-யினால் எங்களுடைய நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு விட்டது, விவசாயம் கெட்டுவிட்டது, குடிநீர் கெட்டுவிட்டது என்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறார்கள். எனவே ONGC-யுடைய எந்த திட்டமும் இங்கே கூடாது, அவர்கள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் தொடர்ந்து மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்து ONGC-யுடைய அதிகாரிகள் கேட்டபோது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருவிடைமருதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்திலே பங்கேற்ற ONGC-யுடைய செயல் இயக்குனர் குல்பீர் சிங்கிடம் நியூஸ் 18க்கு பிரத்யேகமாக அளித்த பேட்டியிலும் அவரிடம் அந்த கேள்வியை முன்வைக்கப்பட்டது. நாங்கள் இந்தியா முழுக்க இந்த பணிகளை மேற்கொள்கிறோம், எங்கும் இது போன்ற ஒரு புகார் ஏற்பட்டதில்லை. மேலும் ONGC-யுடைய பணிகளானது உலகத்தரமான தொழில்நுட்பத்தில் தான் நாங்கள் மேற்கொள்கிறோம், இது போல குடிநீர் எண்ணெய் கசிவு ஏற்படாது என்கிற உறுதி அளித்திருந்தால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கூறியிருந்தார். அதே நேரத்தில் இந்த ONGC-யுடைய எண்ணெய் பதிக்கின்ற அதாவது கதிராமங்கலத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற குத்தாலத்திற்கு எடுக்கிற ஆழ்துளை கிணறுகளிலிருந்து எடுக்கப்படுகிற கச்சா எண்ணெய் குத்தாலத்திற்கு தரை வழியாக குழாய்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த கடந்த 30ஆம் தேதி உடைப்பு ஏற்பட்ட வடதுர்க்கை அம்மன் கோயில் பகுதியிலே கடந்த 2008ஆம் ஆண்டு அந்த குழாயானது அமைக்கப்பட்டது. அந்த அமைக்கப்பட்டிருக்கிற குழாய்க்கு 20 ஆண்டுகள் அதற்கு கேரண்டி என்று
உத்தரவாதத்தை மக்களுக்கு கொடுத்திருந்தார்கள். 20 ஆண்டுகளுக்கு எந்த உடைப்பும் ஏற்படாத பாதுகாப்பான என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனா 9 ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த குழாய் உடைப்பு ஏற்பட்டிருக்கு. இது குறித்தும் நாம் ஓஎன்ஜிசி அதிகாரிடம் கேட்டதற்கு இது அந்த குழாயினுடைய உற்பத்தியிலே ஏற்பட்ட ஒரு குறைபாடு காரணமாகவும் அந்த தண்ணீரே தலைநீட்டிய வாட்டர் சாண்ட் என்று சொல்வது உப்புத்தன்மையின் காரணமாக ஒரு அரிப்பு ஏற்பட்டு துருப்பிடித்து சிறுதுளை ஏற்பட்டிருக்கின்ற கருத்தை தெரிவித்திருக்கார்கள். பாதுகாப்பானது உலகத்தரமான தொழில்நுட்பம் என்று சொன்னாலும் கூட கண் முன்னாகவே அந்த இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை மக்கள் தொடர்ந்து எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய அச்சத்தை போக்குவது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம், கண்கூடாக தெரிந்தும் தொடர்ந்தும் ஏன் இந்த எண்ணெய் இருப்பு திட்டத்தை இங்கே எங்கள் மீது திணிக்கிறார்கள் என்ற ஆதங்கத்தையும் இந்த மக்கள் முன்வைக்கிறாங்க. சரண்யா, நிச்சயமா மகேஸ்வரன், ஒருபுறம் உலக தர தொழில்நுட்பத்தில் ஏற்படுத்தப்பட்டு வரும் ஒரு விஷயம் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல நேரடியாகவே கண்ணெதிராகவே இருக்கும் பாதிப்புகளை பொதுமக்கள் அங்கிருந்து காட்டி தொடர்ந்து போராட்டத்தை எடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில இதற்கான தீர்வு எப்ப கிடைக்கும் அப்படின்ற கேள்வி மட்டும்தான் மிச்சமா இருக்கு. கள தகவல்களுக்கு நன்றி.